ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விருப்பமும் விசுவாசமும். உபாகமம் 30:19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சியாக வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. ஜீவனை தெரிந்து கொள்றது யாரோட பொறுப்புன்னா நம்ம கையில தான் இருக்கு. கடவுள் நம்ம கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டாரு. இன்னைக்கு கடவுள் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரை குறை சொல்லவே முடியாது. இங்கு யாக்கோபுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அப்பாவோட பணத்தை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ஆஸ்தியை அழிச்சு போட்டாருன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? கெட்ட குமாரனுடைய கதையில பார்க்குறோம். அதுல ஏசா யாக்கோபை குறித்து தான் நம்ம பார்க்குறோம். அப்போ யாக்கோபு எல்லாத்தையும் அழிச்சு போட்டு கடைசியா என்ன செய்யறாரு? மாமா வீட்டுக்கு போறாரு. மாமா வீட்டுக்கு லாபான் வீட்டுக்கு போகிறார். அங்க போகிற வழியில ஒரு பொருத்தனை பண்றாரு. என்ன பொருத்தனை பண்றாரு? அவர் சொல்றாரு, எனக்கு வருகிற எல்லா ஆசீர்வாதத்திலும் 10ல் 1 எடுத்து கடவுளே நான் உங்களுக்கு தரப்போறேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்றாரு. இன்னைக்கு வாழ்க்கையில ஒருவேளை உங்க வாழ்க்கையில குறை இருக்கா? ஒண்ணுமே இல்லாம இருக்கீங்களா? உங்க கை வெறும் கையா இருக்கா? யாக்கோபை போல பொருத்தனை பண்ணுங்க. யாக்கோபை போல ஜீவனை தெரிந்து கொண்டு. ஜீவன்னா என்னது? நம்ம விருப்பம், நம்மளுடைய விசுவாசம். இது 2 வச்சுதான் பாருங்க, கடவுள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு. ஆனா எல்லாமே கொடுத்துட்டாலும் ஆசீர்வாதம் நம்ம மடியில கொட்டும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? தானா கொட்டுமா? உங்களுக்குன்னு கடவுள் ஒரு விருப்பத்தை கொடுத்திருக்கார். உங்களுக்குன்னு தேவன் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அதை நீங்க செயல்படுத்தணும். அப்ப செயல்படுத்துறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, யாக்கோபை போல பாருங்க, முதல்ல கொடுப்பதற்கு நம்ம முதல்ல நினைக்கணும். குறைகள் இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கணும். எனக்கே பத்த மாட்டேங்குது, நான் எங்கிருந்து கொடுக்கறதுன்னு தான் நமக்கு தோணும். ஆனா அந்த நேரத்துல கொடுக்கிற மனப்பான்மை உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்களுடைய எண்ணங்கள் விரிவடையும். இன்னைக்கு நான் ஒரு ஏழன்ற எண்ணமே போயிடும் பாருங்க. உங்க கையில ஒரு 100 ரூபாய் இருக்கு, அது மத்தவங்களுக்கு நீங்க கொடுத்து பாருங்க. அப்போ உங்களுடைய எண்ணங்கள் மாறும், உங்க செயல்களும் மாறும். உங்க எண்ணத்தை மாத்துறதுக்காக தான் கடவுள் சில குறையான வேலையில கூட பாருங்க சில பேரை செய்ய வைக்கிறார். சில மனுஷங்களை பாருங்க, இங்க எலியா ஏசா என்ற தீர்க்கதரிசி பார்க்கும்போது 2 பேருமே விதவை வீட்டுக்கு தான் போறாங்க. அந்த 2 விதவை வீட்டுல பாருங்க, ஒரு வீடு ஏழை வீடு. அந்த இடத்துல மாவு மூலயமா கடவுள் ஆசீர்வதிக்கிறார். எண்ணெயும் மாவும் அங்க தேவன் ஆசீர்வதிப்பதை பார்க்கிறோம். குறைவு இருக்கும் பொழுது தேவன் பாருங்க அந்த இடத்துல பிடுங்கிக்கிறாரா? இல்ல, அதை வாங்கி தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஒரு சின்ன பையன்கிட்ட இயேசு கிறிஸ்து பாருங்க 3 நாள் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சின்ன பையன்கிட்ட ஒரு டிஃபன் பாக்ஸ்ல கொண்டு வந்த அப்பத்தையும் மீனையும் எடுத்து ஆசீர்வதிக்கிறார். 5 அப்பம் 2 மீனை பாருங்க வச்சு ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து வானத்துக்கு நேராக நீட்டி அதை ஆசீர்வதித்து அத்தனை பேர் பாருங்க, 5000 புருஷர்கள், ஜென்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா 5000 பேர். அப்போ அவங்க மனைவி, ஆளுக்கு 2 குழந்தை இருந்தாலும் பாருங்க கிட்டத்தட்ட 20,000 பேர்னு வச்சுக்கோங்களேன், தோராயமா சொல்றேன். அப்ப அவ்வளவு பேருக்கும் இந்த 5 பிரெட் 2 மீன் எங்கிருந்து பத்தாது. ஆனா அந்த சிறிய மகன் தன்னிடத்தில் இருந்ததை தேவனிடத்துல கொடுத்தான். கொடுக்கும் பொழுது பாருங்க, அவனும் அதுல சாப்பிட்டாங்க, அந்த சின்ன மகனும் சாப்பிட்டாப்ல. மத்தவங்க பாருங்க, அந்த மீட்டிங் வந்த அத்தனை பேருமே சாப்பிட்டு 12 கூடை மீந்தி எடுத்திருக்காங்க. அப்ப அந்த மீதி உள்ள ஆசீர்வாதம் வேணும்னா கொடுக்கிற மனப்பான்மை இருக்கணும். கொடுக்கிற மனப்பான்மை என்னைக்கு ஒரு மனுஷன் இடத்துல வருதோ உங்க வாழ்க்கையில பணங்கள் உங்க மடியில கொட்டிக்கிட்டு தான் இருக்கும். அதனாலதான் யாக்கோபு பாருங்க ஜீவனை தெரிந்து கொள்ளுகிறான். அவன் ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளுகிறான். ஆசீர்வாதத்தை தெரிஞ்சு கொள்றது யாரோட வேலைன்னா இன்னைக்கு உங்க கையிலயும் என் கையிலயும் தான் இருக்கு. கடவுளுக்கு ஒரு பொருத்தனை பண்ணுவோமே. ஆண்டவரே, இது வரைக்கும் போனதெல்லாம் போகட்டும். ஆனா தேவன் பாருங்க, போனதெல்லாம் போகட்டும் கூட விட மாட்டாரு. அவர் அப்படிப்பட்ட தேவன். 430 வருஷமா அடிமை தனத்துல இருந்த ஜனங்களுக்கு அங்க விட்டா போதுன்ற அளவுல இருந்தவங்களுக்கே பாருங்க பொன்னும் வெள்ளி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாமே அங்கிருந்து ஜனங்க கொண்டு வந்ததா பாக்குறோம். 430 வருஷமா தாத்தா பாட்டிக்கெல்லாம் இருந்த சம்பளத்தை நான் வாங்கிட்டு வரேன்னா எனக்கு எவ்வளவு ஒரு ஹாப்பியா இருக்கும் பாருங்க. அப்ப என்னோட தாத்தா பாட்டி சேர்த்து வச்ச காசை கூட தேவன் வாங்கி தர முடியும் என்றா, உங்க வாழ்க்கையில தேவன் வச்ச ஆசீர்வாதத்தை யாராலையும் தடுக்க முடியாது. யாக்கோபை போல நம்ம நல்ல ஜீவனை தெரிந்து கொள்ளணும். நம்ம விருப்பத்தை என்ன செய்யணும்னா, நமக்கு ஒரு விருப்பம் இருக்கணும். எனக்கு இதெல்லாம் வேணும் கடவுளே நீங்க கேட்கறதுல ஏன் அச்சப்படுறீங்க? கடவுள்
யாருகிட்டயும் நீங்க கேட்காதீங்க, நீங்க நல்லா இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லவே இல்லையே. என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன்னு சொல்லியிருக்கார். அப்போ யோவான் 14:14 பாருங்க, அவருடைய நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால் எனக்கு வரக்கூடிய பணங்களை நீ வான்னு சொல்லி நீங்க அழைச்சு பாருங்க, நிச்சயமாகவே வரும். அப்போ நமக்கு ஒரு பொருத்தனை செய்யணும். என்னன்னா, வரக்கூடிய பணத்துல 10ல் 1 எடுத்து நான் தேவனுக்காக வைப்பேன். தேவனுடைய ஆலயத்திற்கு ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் மல்கியா 3:10 சொன்ன பிரகாரமாக அவருடைய பண்டக சாலையாகிய சர்ச்சில் இல்லைங்களா, அங்க நம்ம என்ன செய்யணும்னா, அவருக்கு அவருடைய வார்த்தை என்ற ஆகாரம் மற்றவங்களுக்கு போய் சேரும்படியாக ஊழியத்திற்கென்று கொடுக்கணும். அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில குறைச்சல் இருக்கும் பொழுது என்னைக்கு கொடுக்கிறோமோ அன்னைக்கே தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். இல்லைன்னா ஆசீர்வதிக்க மாட்டாரான்னு கேட்காதீங்க. அவர் ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆனா நம்முடைய மனதை விரிவாக்க பெரிதுபடுத்ததான் பாருங்க அவர் நம்மளை கொடுக்க சொல்றார். உங்க மனசை நீங்க பெருசாக்குனாதான் பாருங்க உங்களுக்கு வரக்கூடிய பணங்கள் கூட வரும். ஆகையால் தான் தேவன் சொல்றதுக்கு நம்ம கீழ்ப்படியணும். வாங்க அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவன் பாருங்க, அவர் உண்மை உள்ளவர். அவர் நிச்சயமாகவே சொல்லிட்டாரா உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். யாக்கோபுடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு தாங்க. யாக்கோபு பாருங்க, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடேன் என்று சொல்லி ஒரு இடத்துல பாதத்தை பிடிச்சிக்கிறார் இல்லையா, காலை பிடிச்சுக்கிட்டு விடிகிற வரைக்கும் விடலன்னு சொல்லி பாக்குறோம். அதை போல நம்ம செய்ய வேணாம். கொடுக்கிற மனசு இருந்தா போதும், நிச்சயமாக தேவன் கொடுப்பார். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம் மண்டையில் வருகிறோம் சுவாமி. இந்த நாட்கள்ல நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது தேவனுடைய ஆகாரம் உண்டாயிருக்க தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையில கொண்டு வாருங்கள். அப்பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நான் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டோனோ வென்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறீர் என்று சொன்னீங்கப்பா. ஆமா தகப்பனே, தேவனையே கடவுளையே சோதிக்கிற ஒரு விஷயம், கடவுளுக்காக நம்ம கொடுக்கும் பொழுது என்ன சோதிச்சு பாரு, அது மறுபடியும் உங்ககிட்ட ரிட்டர்ன் வரும் நீங்க சொல்றீங்க. அந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து யாக்கோபை போல எந்த ஆசீர்வாதம் வந்தாலும் அதுல 10ல் 1 எடுத்து தேவனுக்காக நாங்கள் வைத்து எங்க வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் ஜீவனை தெரிந்து கொண்டு விசுவாசத்தையும் விருப்பத்தையும் வைத்தவர் நேர். இன்றைக்கு விசுவாசமும் விருப்பமும் என்ற தலைப்புல பார்த்தோம். அந்த விருப்பமும் விசுவாசமும் எங்களிடத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை ஒருவரும் தடுக்க முடியாதுப்பா. நீங்க ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஒவ்வொருவரையும் வாழ்க்கையை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.